everyone, welcome back to my YouTube channel Around the World with Tahira. இன்னைக்கு vlogல மலேசியாவோட பெனங்ல இருக்கிற floating mosque and snake temple தான் எக்ஸ்ப்ளோர் பண்ண போறோம். So வாங்க vlogக்குள்ள போலாம். And the best way to travel across in a budget is by local bus. So எங்க இருந்தாலும் கோம்தர் டெர்மினல் பஸ் ஸ்டேஷனுக்கு வந்துருங்க. அங்கிருந்து 101 பஸ் பிடிச்சீங்கன்னா 5 ரிங்கெட் டிக்கெட்லயே நாம இந்த floating mosque ரீச் பண்ணிடலாம். And also இந்த buses are more frequent. Every 11 minutes you will get a bus, so don't worry about that. இந்த மாஸ்கோட ஒரிஜினல் நேம் மஸ்ஜித் தெரப்புங் தஜுங் புங்கா. Even though it looks like a floating mosque, it is actually not a floating mosque. This mosque is built on slits and extends out over the sea. இந்த மாஸ்க்குக்கும் 2004ல தமிழ்நாட்டுல வந்த சுனாமிக்கும் ஒரு கனெக்ஷன் இருக்குன்னு சொன்னா நம்ப முடியுதா? ஆக்சுவலி உண்மை. மலேசியால கட்டப்பட்ட முதல் floating மாஸ்க் தான் இந்த மாஸ்க். இந்த மாஸ்கோட கட்டட வேலை 2004ல கம்ப்ளீட் ஆயிருக்கு. இது ஏன் இந்த இடத்துல ஸ்பெசிபிக்கா கட்டியிருக்காங்கன்னு பார்த்தா, ஏற்கனவே இந்த இடத்துல இருந்த மாஸ்க் 2004 சுனாமில பயங்கரமா டேமேஜ் ஆயிருக்கு. அதை ரிப்ளேஸ் பண்றதுக்காக தான் இந்த மாஸ்க கட்டியிருக்காங்க. சோ வாங்க இந்த மாஸ்குள்ள போய் பார்க்கலாம். இந்த மாஸ்கோட எக்ஸாக்ட் லொகேஷன் மலேசியாவோட பெனங் தீவுல இருக்கிற தஞ்சுங் புங்கா அப்படிங்கிற இடத்துலதான். சீசோர்ல அமைஞ்சிருக்கிறங்காட்டி இந்த மாஸ்கோட உள்ள இருந்தும் வெளியே இருந்தும் அந்தமான் சீயோட அமேசிங்கான வியூவை நம்மளால பார்க்க முடியும். காமன்லி திஸ் மாஸ்க் இஸ் கன்சிடர்ட் as one of the most peaceful and photogenic spot in Penang. இந்த மாஸ்கோட உள்ள போய் இதோட ஆர்கிடெக்சரை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது what people say about this mosque is so true. So வாங்க இதோட ஆர்கிடெக்சரை பார்க்கலாம். And this mosque is one of Malaysia's biggest architecture marvel. ஏன் அப்படின்னா 2 ஆர்கிடெக்சரல் இன்ஃப்ளூயன்ஸ்னால கட்டப்பட்ட மாஸ்க். மூரிஷ் அண்ட் மிடில் ஈஸ்டர்ன் ஆர்கிடெக்சரல் இன்ஃப்ளூயன்ஸ். அண்ட் ஆல்சோ there is lot of touch of modernity. You can see every nook and corner of this mosque. இந்த மாஸ்கோட இன்னொரு பியூட்டிஃபுல்லான ஃபீச்சர்ஸ் பார்த்தோம் அப்படின்னா, that includes Islamic patterns and a large impressive dome and a tall tower called minaras. இந்த மினாரா வந்து கிட்டத்தட்ட 7 stories high. இந்த டாப் ஆஃப் த மினாரால இருந்து நம்ம பார்க்க போகும்போது யூ கேன் see and enjoy the amazing view of the Andaman Sea and the coastline. இன்னொரு ஹைலைட்டான விஷயம், இந்த மாஸ்கோட டிசைன் even allows people to accessible to this mosque during high tidals and provides a stunning illusion of floating when viewed from a distance. On top of it, there is one more interesting fact also. When you see this mosque, you will get to know it has lot of modern appearance and approach to its architecture. But despite its modern architecture and approaches, the mosque's design also incorporate features to withstand நேச்சுரல் டிசாஸ்டர் லைக் சுனாமி. ஸோ நீங்க இங்க இருக்க போகும்போது சுனாமியே வந்தா கூட இந்த மாஸ்க்கு ஒன்னும் ஆகாத அளவுக்கு இதை கட்டியிருக்காங்க. நீங்க முஸ்லிமா இல்லைனாலும் கூட இந்த மாஸ்க் உங்களால எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியும். பிகாஸ் திஸ் மாஸ்க் இஸ் ஓபன் ஃபார் எவ்ரி ஒன் ஃப்ரம் டிஃப்ரெண்ட் ரிலிஜன். ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, மாடஸ்ட் க்ளோத்திங் இஸ் மஸ்ட் ஹியர். நீங்க ஹிஜாப் போடலனாலும் கூட அங்க இருக்கிற ஹிஜாபை நீங்க எடுத்து போட்டுக்கிட்டு இந்த மாஸ்க விசிட் பண்ணலாம். நீங்க ஒரு முஸ்லிமா இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா இங்க ஒரு வாட்டி நமாஸ் பண்ணி பாருங்க, உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இங்க உது பண்றதுக்கு லேடிஸ்க்கும் மென்னுக்கும் தனித்தனியான இடம் இருந்தது. சோ அங்கேயே நம்மளால உது பண்ணிட்டு நம்மளோட பிரேயரை பண்ண முடியும். பட் நான் போன டைம்குள்ள நமாஸ் முடிஞ்சிருச்சு. அண்ட் ஆல்சோ தேர் வர் லாட் ஆஃப் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் கோயிங் ஆன் அரவுண்ட் த மாஸ்க். சோ அதனால அமைதியா உள்ள உட்காந்துட்டேன். அந்த இடத்துல உட்காந்து அந்த இடத்த ஃபீல் பண்ண போகும்போதே ஒரு சொல்ல முடியாத அளவுக்கு உணர்ச்சி பூர்வமா இருந்தது. அண்ட் ஐ எம் சம்மோன் ஹூ லவ்ஸ் டு எக்ஸ்ப்ளோர் மாஸ்க்ஸ் அரவுண்ட் த வேர்ல்ட். இன்ஃபேக்ட் தட் இஸ் ஒன் ஆஃப் மை ட்ரீம். ஸோ எனக்கு அது ஒரு ஹெவன் மாதிரி இருந்தது. So if you're also someone like me or someone just simply interested in knowing every culture across the world, then this place is a must visit for you. விளாகோட செகண்ட் ஸ்டாப்பான ஸ்னேக் டெம்பிளுக்கு போலாமா? அபிஷியலி நோன் அஸ் ஹாக்கின் கியாங் டெம்பிள். மாஸ்க்ல இருந்து 401 பஸ் பிடிச்சிங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 1 மணி நேரம் ஒரு 20 நிமிஷத்துக்குள்ளேயே இந்த ஸ்னேக் டெம்பிள ரீச் ஆயிடலாம். இதுதான் அந்த ஸ்னேக் டெம்பிள். இப்போ ஸ்னேக் டெம்பிள்குள்ள போக போறோம். அதெல்லாம் இருக்கட்டும், இதையே ஸ்னேக் டெம்பிள்னு சொல்றீங்கன்னு தானே கேக்குறீங்க. திஸ் டெம்பிள் ஹாஸ் லாட் ஆஃப் ரியல் ஸ்னேக்ஸ் அப்படின்னு சொன்னாங்க. அதுவும் இந்த ஸ்னேக்ஸ் எல்லாம் கூண்டுக்குள்ள இல்லாம தனியா ஃப்ரீயாவே இந்த டெம்பிள்குள்ள சுத்திட்டு இருக்கும்னு சொன்னாங்க. கேக்குறதுக்கு ரொம்ப கிரீப்பியா இருந்தாலும் அதே சமயத்துல ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காவும் இருந்தது இல்ல. சோ அதனாலதான் வாங்க போய் பார்க்கலாம் அப்படி எவ்வளவு ஸ்னேக் தான் இருக்கு, அப்படி என்ன பெரிய ஸ்னேக் டெம்பிள்னு சொல்லி ஆரம்பிச்சதுதான் இந்த vlog. பயம்லாம் சத்தியமா இல்ல, பட் அன்னைக்கு நான் தனியா போகல. ஒன் ஆஃப் மை ஃப்ரெண்ட்ஸ் ஆல்சோ ஜாயின்ட் மீ.
சும்மா சொல்லக்கூடாது, இந்த கோவிலோட வைபே ரொம்ப கிரீப்பியா வேற லெவல்ல தான் இருந்தது. உள்ள போய் எக்ஸ்ப்ளோர் பண்றதுக்கு முன்னாடி இந்த ஊதுபத்தி எல்லாம் அப்படியே ஒரு நோட்ஸ் எடுத்துக்கோங்களேன். எவ்வளவு ஊதுபத்திங்க கொளுத்தி வச்சிருக்காங்க, எவ்வளவு பெரிய பெரிய ஊதுபத்தி எல்லாம் இருக்குன்னு பாருங்க. இத பத்தி இப்ப சொல்ல பின்னாடி சொல்றேன், வாங்க போலாம். சைனீஸ் மக்களோட நம்பிக்கைப்படி இந்த சோஷோகோங்னு ஒரு மாங் வாழ்ந்ததாகவும் அவருக்கு ஹீலிங் பவர் இருந்ததாகவும் நம்பப்படுது. இந்த கோவில் ஏன் இவ்வளோ ஃபேமஸ்னு பார்த்தோம் அப்படின்னா, இங்க நிறைய லைஃப் ஃபிட் வைப்பர்ஸ் இருக்கு, அதுவும் ஃப்ரீயா ரோம் ஆயிட்டு இருக்குன்னு சொல்றாங்க. நான் போனப்போ நிறைய ஸ்னேக்ஸ் அங்கங்க தொங்கிட்டு இருந்தது. பட் எனக்கு என்ன டவுட்னா, அந்த ஸ்னேக்ஸ் கொஞ்சம் கூட அசையவே இல்லை. அந்த கோயிலை சுத்தி சுத்தி பார்த்தப்ப நிறைய மக்கள் இல்ல. ஒரு 2-3 சைனீஸ் மக்கள் அங்க உள்ள இருந்தாங்க. பட் அவங்க கிட்ட நாங்க பேசணும்னு நினைச்சு பேசினா கூட அவங்க எங்களுக்கு ரிப்ளை பண்ணவும் இல்லை, திரும்பி எங்க கிட்ட பேசவும் இல்லை. அண்ட் முன்னாடியே நான் vlogல சொன்ன மாதிரி சைனீஸ் கல்ச்சர்ல இந்த பைனாப்பிள் விளக்குகள் ரொம்ப காமனா எல்லா இடத்துலயும் பார்க்கப்பட்டுச்சு. இந்த கோவில்ல பாம்பை தவிர முன்னாடி வீடியோல பார்த்த மாதிரி எல்லாரும் பயப்படுத்துற மாதிரி தாங்க இருந்தது. சரி, பாம்பு ஏன்டா அசையவே இல்லைன்னு சொல்லி கோயிலுக்கு பின்னாடி போய் பார்க்கலான்னு சொல்லி போனோம். பெரிய ஒரு கூண்டுக்குள்ள சைனீஸ் மக்கள் நிறைய பாம்புகளை வச்சுட்டு உட்கார்ந்துட்டு இருந்தாங்க. ஹைலைட் என்னன்னா, கூண்டுக்குள்ள இருக்கிற பாம்பெல்லாம் என்னமோ நல்லா ஓடி ஆடி விளையாடிக்கிட்டு தான் இருந்தது. இந்த சைனீஸ் அண்ணா வேற நம்மளை பார்த்து பாம்பை கழுத்துல போட்டு போட்டோ எடுக்கலாம் வா வான்னு கூப்பிட்டு இருந்தாரு. நான் அந்த பக்கமே போலியே. பட் ஒரே ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுது, நல்லா ஏமாந்துட்டோம் பங்கு. அரண்மனையில 6 அடிக்கு சந்திரமுகின்னு பாம்பு இருக்காமே அப்படிங்கிற மாதிரி இவங்க சொன்ன விஷயஸ் வைப்பர்ஸ் எல்லாமே பிளாஸ்டிக் பாம்பு. லிட்டரலா 1 இன்ச் கூட இது அசையவே இல்லை. பட் இங்க இருக்கிற யார்கிட்ட நீங்க கேட்டாலும் இது உண்மையான பாம்புன்னு சொல்லி நம்மள கன்வின்ஸ் பண்றாங்க. அதெல்லாம் இருக்கட்டும், இந்த ஊதுபத்தி மேட்ரு என்னன்னு தானே கேக்குறீங்க. சோ இந்த ஊதுபத்தியில இருந்து வர புகை தான் இந்த பாம்புகளை காமா வச்சுக்கிறங்காட்டியும், இதனாலதான் இந்த பாம்புகள் ஃப்ரீயா சுத்தி இங்க இருக்கிற மக்களை ஹார்ம் பண்ணாம இருக்குன்னு சொல்றாங்க. இந்த உருட்டு கேட்டு காதுல இருந்து ரத்தம் வருது தானே, ஒய் பிளட் சேம் பிளட் மூமெண்ட் தான். அப்படி சில இடம்னா இப்படி சில இடம், டிராவல்னாலே அதுதானே. சோ நான் உங்களை அடுத்த vlogல சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய்.